ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஏ நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்லிகை பூச்செடிகளை எப்படி வீட்டிலேயே பதியம் போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் பொதுவாகவே என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த மல்லிகை பூச்செடிகள் வந்து எங்ககிட்ட வந்தால் வரமாட்டேங்குது அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் கலவை. அதாவது அந்த மண் கலவை வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவு வந்து செடியும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மண் கலவை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த செடியோட வேர்கள் வந்து ஃப்ரீயாக வேர் போடுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் என்ன சாயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் சாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மண்ணை எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்திருக்க மண் கலவை கூட ஏதாவது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, இயற்கையாகவே ஆட்டெருவு வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி அது கூட மண் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆப்ஷனலாக எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் சேர்த்துருக்க அந்த ஃபெர்டிலைசரும் அந்த சாயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பாட் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 13 டேஸுக்கு அந்த செடி வந்து வேர் போகிற அளவுக்கு தான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பாட்டு தான் எடுக்கணும்னு தான் அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த ஹோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் உங்களை நான் பாட்டில் யூஸ் பண்ண சொன்னால், நிறைய பேர் கவர்லையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கவரை வந்து லைட்டாக ஷேக் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த கவரை லைட்டாக அழுத்தம் கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யும் போது அந்த கவருக்குள்ளே இருக்கிற வேர்கள் வந்து உடையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதியத்துக்கு யூஸ் பண்ண போகிற மல்லிகை செடியோட குச்சி. அதாவது இந்த சைஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட மீடியம் சைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது நேராக வச்சு கட் பண்ணாமல் அது ஒரு சைடாக வச்சு கட் பண்ணும் போது வந்து உங்களுக்கு துளிர்கள் வர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பதியம் பண்ண போகிற குச்சியோட அடிப்பகுதியோட தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த முறையை பயன்படுத்தியே நீங்கள் அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த டேமேஜும் இருக்காது. அந்த அடிப்பகுதியில் கொஞ்சம் கேப் விட்டு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு கீழே இருக்கிற தோல்களை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி அந்த குச்சிகளோட அடிப்பகுதியில் உள்ள தோல்களை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேர்கள் வர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண குச்சிகளில் வந்து மேக்ஸிமம் எந்த டேமேஜும் இருக்காது. ஆனாலும் அந்த சின்ன சின்ன டேமேஜினால துளிர்கள் வந்து வராமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். எதுக்காக ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன்னா, அதில் வந்து நிறைய சத்துக்களும் விட்டமின்ஸும் இருக்குது. அது வந்து அந்த டேமேஜை வந்து சீர்படுத்தி துளிர்கள் வர்றதுக்கும் வேர்கள் விடுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த குச்சியோட அடிப்பகுதி வந்து அந்த ஆலோவேரா பாட்டுக்குள்ளேயே இருக்காமல் அதை விட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த அளவாவது இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் எந்த மாதிரி முறையில் அந்த மண்ணில் நட்டு வைக்கிறனோ அதே மாதிரியே அந்த குச்சியை வந்து மண்ணில் வந்து நட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குச்சியை நட்டு வச்ச பிறகு உங்களுக்கு மீதி தேவையான சாயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஒரு ஸ்டெப்பாக ஊற்றுங்க. அதாவது அந்த தண்ணியை வந்து இறங்க விட்டு ஊற்றுங்க. ஒரே இதுவாக ஊற்றிடாதீங்க. தண்ணி வந்து தேங்காத மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லாகவுமே வெயிலில் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. ரொம்ப நல்லே இருக்க மாதிரி வைக்காதீங்க. நார்மலான பிளேஸில் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த பதியம் வந்து துளிர்கள் விட்டு பூக்கள் பூக்க தொடங்குறதுக்கு வந்து ஒரு 60 நாளாவது ஆகும். உங்களுக்கு இந்த பதியம் வந்து 60 நாள்னு இல்லாமல் அதுக்கு உண்டான நாள்லேயே சரியான பராமரிப்பும் சரியான தண்ணீரும் கிடைச்சாலே அதுக்கு உண்டான நாளே பூக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த பதியம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 15 டேஸ் ஆச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் பூக்கள் எடுத்து இலைகளுமே நல்லா பச்சை பசேர்னு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது செடி. நான் வீடியோவில் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பதியம் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் பதியம் பண்ண செடியில் வந்து ஹெல்த்தியாகவும் வேகமாகவும் வளர்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு விஷயம், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.